வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 6வது 7வது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழில் எல்லா பருவமே முடிச்சிட்டோங்க. ஆனால் அந்த 8வது வந்து ஃபஸ்ட்டு பருவம் மட்டும் முடிச்சிருந்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 பருவங்கள் முடிக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்ததுனால நம்மளால் முடிக்க முடியல. அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை முடிச்சிடலாங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த 6வது 7வது முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துருங்க. தமிழ் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு 6வது 7வது என்ன பண்ணியிருக்கு, எது அதிகமான கண்டென்ட் இருக்குங்க 6வது 7வதுல உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணிடாதீங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம டேரெக்டாக பாடத்துக்கு போயிடலாம். ஸோ 8th செகண்ட் டேர்முங்க, செகண்ட் டேர்ம் அதாவது 4வது இயல், ஓகேங்களா? கல்வி கரையில் இந்த பாடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கல்வி சம்மந்தமாக தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? கல்வி சம்மந்தமானது தான் இந்த இயல் ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி அழகே அழகு, ஓகேங்களா? இது யார் படிக்கிறாங்கன்னா குமரகுருபரர் படிக்கிறாரு. நீதிநெறி விளக்க பாடலில் வந்து ரொம்ப சிறந்தவர் இருக்கக்கூடியவர் தான் குமரகுருபரர், 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஓகேங்களா? வந்துருங்க. சொல்லும் பொருளும் கல்விக்கு அழகு செய்வார் யாருன்னு கேட்டிருப்பாரு. கலன் அப்படிங்கிறது அணிகலனை குறிக்கிறது. அடுத்து முற்ற அப்படிங்கிறது ஒளிர, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படிங்கிறது நாலடியாரில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. நாலடியாரை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார், நம்ம சமண முனிவர்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கற்றவருக்கு அழகு தருவது எது, கல்வி, ஓகேங்களா? கற்றவருக்கு அழகு தருவது கல்வி தான். கலன் அல்லால் என்பதை பிரிக்க நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுன்னா கலன் கூட்டல் அல்லால், கலன் கூட்டல் அல்லால் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பெல்லாம் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? நான் முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பெல்லாம் என்ன பண்ணிருங்க, மறக்காமல் படிச்சிருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, புத்தியை தீட்டுங்க. புத்தியை தீட்டுன்னு சொல்லிட்டு ஆலங்குடி சோமு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொல்லி என்னது ஒரு அருமையான ஒரு பாடல் வரும். சிவகங்கையை சேர்ந்த ஆலங்குடி சோமு, சரிங்களா? இது ரொம்பவே முக்கியங்க. ஆலங்குடி சோமு அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். தடம் என்பதுக்கு அடையாளம் சொல்லி அர்த்தம். அகம்பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், செருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அகம்பாவம் என்பதற்கு செருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் அப்படின்னா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். இப்பதான் படிச்சோம். அகம்பாவம்னா என்ன அர்த்தம், சொற்பொருள் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கோயில் அப்பா அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா கோயில் கூட்டல் அப்பா, ஓகேங்களா? கோயில் அப்பா அப்படிங்கிற பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, கோயில் கூட்டல் அப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதை சேர்த்து எழுதினால் பகைவன் என்றாலும் அர்த்தம், இல்ல பகைவன் என்றாலும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பல்துறை கல்வி, இல்ல பல்துறை கல்வின்னு ஒரு அருமையான பாடம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கல்வியை பறித்து தான் இருக்கும். ஏட்டுக்கல்வி, தாய்மொழி வழி கல்வி, இல்ல தமிழ் வழி கல்வி, காப்பிய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கல்வி இருக்கும். விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க ஐநா சபையோட முதல் பெண் தலைவர். பாடம் எல்லாத்தையும் வாச்சிருங்க, நான் முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஓகேங்களா? ஏடென்று கல்வி சிலர் பேசும் ஏழென்று கல்வி, ஓகேங்களா? வீடென்று கல்வின்னு சொன்னவர் யாரு, குலோத்துங்கன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, திருவிக்கா அவர்களுங்க. திருவிக்கா நம்ம பாடத்தில் இருக்கிறாருங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா, திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரம் சொல்லுவாங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம பெரியார் இடஒதுக்கீடு கேட்டிருப்பார் நாடாளுமன்றத்தில். யாருக்கு, நம்ம ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டப்ப அதை மருத்துவர் யாரு, திருவிக்கா. அதுக்கப்புறமா அடுத்த வருஷமே இவரும் என்ன பண்ணிடுவார், காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துடுவார். இவருடைய நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையும் காஞ்சிர்களும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை எல்லாமே. அடுத்து பாருங்க, சரியான விடை. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவதுக்கு பேர் என்னது, கல்வி, இல்ல அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது பேர் கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் என்னங்க, இளமை பருவம் தாங்க. இளமை பருவம் தான் என்னது, கல்வி பயிற்சிக்குரிய பருவம், இல்ல முதுமையில படிக்கக்கூடாதா சார் அப்படிங்க கூடாது, முதுமையிலையும் படிக்கலாம், இல்ல ஆனா உந்த பருவம் இளமை பருவம். அடுத்து பாருங்க, இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக செய்யப்படுதுன்னா தொழில். வந்து ஏதாவது வேலை வாய்ப்புக்கு தான் படிக்கிறாங்களே தவிர யாரும் என்ன படிக்க கிடையாது, நம்ம கத்துக்கணும், நம்மளுடைய அறிவு வளர்த்துக்கணும் யாரும் படிக்க கிடையாது, வேலைக்கு போகணும், அதான் என்னது மோட்டிவ். அடுத்து பாருங்க, கலப்பில் டேஸ் என்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி, இல்ல கலப்புனா என்னங்க, கலப்பு அப்படிங்கிறது என்னங்க, கலப்பு அப்படிங்கிறது என்னது, தமிழ் பெரிய அறிவியல் இந்த மாதிரி என்னது பல மொழிகள் கலந்து மொழி பெயர்ப்பு இருந்துச்சுன்னா அப்பதான் என்ன நடக்கும், வளர்ச்சி நடக்கும் ஒரு மொழியில. அதான் சொல்ல வராங்க. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கொம்பு போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது புற உலக ஆராய்ச்சிக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்க, காவிய இன்பம் அப்படிங்கிறத ஆன்சர், ஓகேங்களா? காவிய இன்பம் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து பாருங்க, இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை தவம் என்னதுங்க, சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம்னா கம்ப ராமாயணம், இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுங்க நல்லா. ஓவியம்ங்கிறது 10 ரூபா கொடுத்து ஓவியத்தை வாங்குறோம். தவம் இருந்து சிந்தாமணியை கட்டிக்கிறோம், ஓகேங்களா? பரிணாமம் 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 ராமாயணம், இல்லை பரிணாமம் ராமாயணம். அன்பு பெரிய புராணம், இல்லை இயற்கை அன்பு பெரிய புராணம், ஞாபகம் வச்சுங்க, இல்லை? நெக்ஸ்ட் வந்துருங்க, ஆன்ற குடிபிறத்தல், இல்லை ஆன்ற குடிபிறத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இதில் என்ன கதைனா, குப்புசாமி அவர்கள் எழுதிய கதை. இது வந்து ஜெயகாந்தனோடு பல ஆண்டுகளாக நட்பு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்ற நூல் எடுக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆன்ற குடிபிறத்தல் அப்படின்னு சொல்லி இன்னொரு நூல் எழுதியிருப்பார். யாருன்னா நம்ம குன்றக்குடி அடிகளார், நமக்கு சிலபஸ்ல இருப்பார், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க, வேற்றுமை. வேற்றுமைனா என்ன சார்,
இலக்கணங்க. வேற்றுமை அப்படிங்கிறது ஒரு சொல்ல வந்து என்ன பண்ணுது, ஒரு சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவதற்கு பேர் தான் வேற்றுமை. ஒரு சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதற்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை வேற்றுமை சார் இருக்குது? மொத்தம் 8 வேற்றுமை இருக்குங்க. மொத்தம் மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு வேற்றுமை உருபு கிடையாது. அது என்ன சார் வேற்றுமை உருபுன்னு சொல்றீங்க, என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க அவங்களே. கபிலர் பரணர் புகழ்ந்தார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு புரியுமா? கபிலர் பரணர் புகழ்ந்தார்னு. இதுவே கபிலர் பரணரை புகழ்ந்தார். அடுத்து ஒரு ஐயின்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. பரணர் கபிலரை புகழ்ந்தார், பரணர் கபிலரை புகழ்ந்தார், அவரை இவரை ஐயின்னு ஒரு வார்த்தை வருதா? இந்த மாதிரி ஐ, ஆள், கு, இன், அது, கண், இந்த மாதிரி என்ன இருக்குது, வேற்றுமை உருபுகள் இருக்குது. அந்த உருபுகளை ஒரு எழுவாயோட நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுது, ஒரு பொருளுடைய பேருடைய பொருள் வந்து என்ன ஆகுது, ஒரு சொல்லுடைய பொருள் மாறுது. இல்ல இப்ப பாருங்க, கபிலர் பரணரை புகழ்ந்தார், பரணர் கபிலரை புகழ்ந்தார். இந்த ஐன்ற வார்த்தையை மாத்துறது மூலம் என்ன ஆகும், நமக்கு பொருளே மாறுபடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேற்றுமை உருபுகள் இருக்குது. நம்ம இலக்கணம் படிக்கிறப்ப ரொம்ப தெளிவா படிக்கலாம். பாருங்க, முதல் வேற்றுமைக்கு உருபு இருக்கா சார்? முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அதனால ஒரு பேர் இருக்குங்க, அதுக்கு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 3 உறுப்புகள் இருக்கு. எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன இருக்கு, மொத்தம் 3 பொருள் இருக்குது. எழுவாய் தனித்து நின்று என்ன பண்ணும், இயல்பான பொருளை தருவதற்கு பேர் தான் சொல்லுவாங்க முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை பாருங்களேன். ஒரு பெயரை ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுறதுனால இந்த இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன, செய்யப்படும் பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு என்ன பேருங்க பார்த்தோம், எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படும் பொருள் வேற்றுமை. இது என்னென்ன வகையான பொருட்களில் வரும்? மொத்தம் 6 வகையான பொருட்களில் வருங்க. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமைன்னு சொல்லி எத்தனை, மொத்தம் 6 வகையான பொருட்கள் வரக்கூடியது. ஓகேங்களா? ஆக்கல் அப்படின்னா என்னங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஒரு பொருளை உருவாக்குறாங்க இல்லைங்களா, ஒரு பொருள் என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்குறாங்க அப்படின்னா ஆக்கல். அழித்தல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு பேர் என்னது, அழித்தல். அழித்தல் ஏதோ ஒன்று ஒழிக்கணும். அடைதல்னா ஒரு இடத்த போய் அடைகிறது. நீத்தல்னா பதவியை துறந்தார் நீத்தல். ஒத்தல்னா ஒரே மாதிரி இருக்கிறது. உடைமைனா என்னதுங்க, உடைமைக்கு உரையக்கூடியது. இரண்டாம் வேற்றுமை முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க, மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமைன்றது என்ன படிச்சோம், ஆள், ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதான் மூன்றாம் வேற்றுமைக்கான உருவு. நம்ம முன்னாடி படிச்சோம் ஐ, ஆள், ஆண், ஒடு, ஓடு, ஓடு. ஐ, ஆள், கு, இன், அது, கண். மொத்தம் 6. இந்த 6மே என்ன வரும், இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நாலாம் வேற்றுமை, அஞ்சாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை. வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஸோ ஆள், ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன். இது 4மே என்னதுங்க, மூன்றாம் வேற்றுமைக்கு உரியது. இது என்னென்ன வகையான பொருட்களில் வரும்? கருவி பொருளில் வரும், கருத்தாடுற பொருள் வரும். கருவின்னு என்னங்க, முதல் கருவி, துணை கருவின்னு சொல்லுவாங்க. முதல் கருவிங்கிறது மரத்தால் சிலை செய்தான். இதை வந்து மரம்ங்கிறது என்னது, முதல் கருவி. இதுக்கு துணையா உதவி செஞ்சது உளி. அப்போ துணை கருவிங்கிறது உளி இல்ல. அது போக இது வந்து கருவி. அடுத்து கருத்தா. கருத்தானா இவ ஏற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா. கரிகாலன் கல்லணை கட்டினான். ஓகேங்களா? தானே செஞ்சாருன்னா என்னது, அது பேர் கருத்தாங்க. ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒருத்தர் செய்ய சொல்லி செஞ்சாங்கன்னா அது பேர் என்னது, ஏவுதல் கருத்தா. தானே செஞ்சாங்கன்னா ஏற்றுதல் இல்ல, ஒருத்தர் செய்ய சொல்லி செஞ்சாங்கன்னா அது ஏவுதல். ஞாபகம் வச்சுங்க. உடன் நிகழ்ச்சி பொருட்கள்ல வரக்கூடியது. அடுத்து ஒடு, ஓடு, 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 ஓடு. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர் சென்றார். அந்த மாதிரி ஒடு, ஓடு. இந்த மாதிரி பொருட்களை வரக்கூடிய மூன்றாம் வேற்றுமை. இல்ல, நம்ம தெளிவா படிக்கணும். பொறுமையா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஒரு ரீட் அவுட்டுக்காக நான் சொல்லிட்டு போறேன். ஓகேவா உங்களுக்கு? நான்காம் வேற்றுமை கு. கு அப்படிங்கிறதா என்னது, நான்காம் வேற்றுமை. இதுல வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை, இந்த மாதிரி என்னது பல்வேறு பொருட்களை வரக்கூடியது என்னது உங்களுக்கு நான்காம் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நெக்ஸ்ட் இன்னு. ஐந்தாம் வேற்றுமை இன்னு, இல்லு. இதான் என்னது, ஐந்தாம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது, இந்த மாதிரியான பொருட்களை வரக்கூடியது என்னது உங்களுக்கு ஐந்தாம் வேற்றுமை. நீங்கள் என்னங்க, தலையில் இருந்து இழிந்த மயிர், அதாவது தலையிலிருந்து விழக்கூடிய மயிர் நீங்கிருச்சு, தலையிலிருந்து என்ன பண்ணிருச்சு, விழுந்துருச்சு, அதான் நீங்கள். ஒப்புனா ஒரே மாதிரி இருக்கிறது. பாம்போடைய நிறம் ஒரு குட்டி. ஸோ என்னது, ஒரு நிறத்தை ஒப்பி பேசுவது, ஒத்து பேசுவது. அடுத்து எல்லை. தமிழ்நாட்டுல கிழக்குல எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம தான் கிழக்குல வங்கக்கடல் இருக்குது, மேற்குல இது இருக்குது, வடக்குல இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு எல்லையை பற்றி சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இந்த இல்லு, இன்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாருங்க, தலையின் இழிந்த மயிர், பாம்பின் நிறம் ஒரு குட்டி, தமிழ்நாட்டின் இன்னு, இல்லுன்னு ஒரு வார்த்தை அமுக்குறாங்களா அந்த இடத்துல, அதுதான் வேற்றுமை. ஏதுனா இவரை போல இன்னொருத்தர் ஏது, கிளேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏது, இவரை போல் இன்னொருத்தர் ஏது, இந்த மாதிரி ஏதுன்ற ஒரு பொருளை வரக்கூடிய ஐந்தாம் வேற்றுமை. நெக்ஸ்ட் ஆறாம் வேற்றுமை ஐ, ஆள், கு, இன், அது. இல்லை, அதுன்றதான் அது ஆறாம் வேற்றுமை. ஸோ அது, அது, இது எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமைக்கான உருவு. இதுக்கு உரிமை பொருட்களில் வரும். உரிமைன்னா என்னங்க, உரிமை இல்லாட்டி கிழமை பொருட்கள்ல வரக்கூடியது. உரிமையா பேசுறது, ஒருத்தருடைய உரிமை பொருளை பத்தி பேசுறது. ராமனது வில்லு, நண்பனது கையி. இல்ல, ஸோ அதாவது இந்த மாதிரியான உருவுகளை இந்த காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ எதை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க உங்களுக்கு, அதுன்ற வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ராமனது வில்லு, நண்பனது கையி,
ஆது இந்த வேற்றுமை உறுப்புகள் ஆறாம் வேற்றுமையில் தற்போது பயன்படுத்தப்படுவது கிடையாது. நெக்ஸ்ட் ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை குறிப்பிய உறுப்பு என்னங்க, நம்ம படித்தோம். என்னது? ஐ, ஆள், கூ, இன், அது, கண்ணு. கண்ணுங்கிறத ஏழாம் வேற்றுமை. ஸோ கண்ணு, மேலு, கீழு, காலு, இல்லு எல்லாமே என்னதான் உங்களுக்கு ஏழாம் வேற்றுமை தான். இது வந்து இடம் அல்லது காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது, இதெல்லாம் அது ஏழாம் வேற்றுமைக்கான ஒரு உறுப்பு தான். சரி சார், இந்த இல்லுங்கிற வார்த்தை 5லையும் வருது 7லையும் வருதே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு இந்த இல்லுங்கிற வார்த்தை உங்களுக்கு 5ஆம் வேற்றுமையில 7ஆம் வேற்றுமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பொருள்ல வந்தா 5ஆம் வேற்றுமை, ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து 7ஆம் வேற்றுமை. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா படிச்சா தெரியும் உங்களுக்கு. அடுத்து வாங்க 8ஆம் வேற்றுமை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வெளி வேற்றுமை. வெளி வேற்றுமை சொல்லுவாங்க. படற்கை பேரை முன்னிலை பேராக மாற்றி அழைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அது 8ஆம் வேற்றுமை. என்னது? வெளி வேற்றுமை. நம்ம இலக்கணம் நல்லா படிச்சா உங்களுக்கு என்னது தெரிய வரும். ஓகேங்களா? நம்ம புக் பேக் போயிருவோம். புக் பேக் போயிருவாங்க. இங்க பாருங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதற்கு பேர் என்ன? வேற்றுமை. அடுத்து பாருங்க, 8ஆம் வேற்றுமை டேஸ் என்று அழைக்கப்படும், வெளி வேற்றுமை என்று அழைக்கப்படும். உடன் நிகழ்ச்சி பொருட்கள்ல வரக்கூடியது என்ன வேற்றுமை? நமக்கு தெரியும் இல்லைங்களா? 3ஆம் வேற்றுமை. இங்கே தான் படித்தோம். ஓகேங்களா? 3ஆம் வேற்றுமை என்னது? உடன் நிகழ்ச்சி பொருட்கள்ல வரக்கூடியது. வேற என்னங்க சொல்லுவாங்க? 3ஆம் வேற்றுமைக்கு என்னங்க வேற்றுமை உருபு? 3ஆம் வேற்றுமைக்கு உருபு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வந்துருங்க. அறத்தான் வருவதே இன்பம். இதுல டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. இல்ல 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அறத்தான் நமக்கு தெரியும். இல்ல வேற்றுமை உருபு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நான் இங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், அதனால நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. இந்த கேள்வி நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட், மலர் பானையை வணைந்தாள். ஓகேங்களா? இது வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், ஒத்தல், நீத்தல், உடைமை இந்த பொருட்கள் வரக்கூடியது. பானையை உருவாக்கி இருக்கிறா. ஸோ ஆக்கல் அப்படின்றதுல வருது. அப்படின்னா இது என்ன வேற்றுமை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்கல், அழித்தல், ஒத்தல், உடைமை இதெல்லாம் எந்த பொருட்கள் எந்த வேற்றுமை வரக்கூடியத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமைன்றதுக்கு மண்ணால் குதிரை செய்தான் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருவம் வந்திருக்கு இல்லையா? அதனால 4ஆம் வேற்றுமைக்கு என்னது? ராமனுக்கு தம்பி லக்குவன். ராமனுக்கு ஐயால் கூ கூ வந்திருக்கா? கூ. ஸோ 4ஆம் வேற்றுமை. அடுத்து 5ஆம் வேற்றுமைக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா உங்களுக்கு பாருங்க, 5ஆம் வேற்றுமைக்கு ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இல்லு கலையில் சிறந்தவன் வருதா? ஸோ 5ஆம் வேற்றுமை. அடுத்து 6ஆம் வேற்றுமைக்கு என்னது? உரிமை பொருட்களை வரணும். அவனது, இவனது, அவனுடைய. ஸோ என்னது? பாரினது தேர் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் வாங்க, மொழியை ஆள்வோம். ஓகேங்களா? தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த ஒரு நூல் திருவள்ளுவர். திருக்குறள் இதை பத்தி புகழ பாடி இருக்கிறாங்க. அடுத்து வந்துருங்க, இங்க பாருங்களேன், நிறுத்தல் குறிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப கேட்க போறாங்க, உங்களுக்கு சிலபஸ்ல கேட்டு வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் எங்கெங்க போடணுங்கிறது இங்க தாங்க கொடுத்துருக்காங்க. வேற எங்கத்தையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கார்புள்ளி. பொருட்களை என்னும் இடத்துல கார்புள்ளி வைக்கணுங்க. இங்க பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்றாங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் கமா ஆகியன 5 நிகழ். அதே மாதிரி கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரணும். ஒரு கடிதத்தில் வந்து ஒரு அழைப்பு போடுறோம், அன்புள்ள நண்பா, ஒரு காப்புள்ளி. இதான் காப்புள்ளி. இல்லை இதான் என்னது? காப்புள்ளி. இந்த வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் காப்புள்ளி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அன்புள்ள நண்பா, அன்புள்ள என்னது? ஐயா, அன்பிற்குரிய மாணவன், இந்த மாதிரி என்னது? ஏதோ ஒன்று அன்பு அப்படி ஒரு அழைக்கிறோம். இல்லை என்னுடைய நண்பனை அழைக்கிறப்போ ஒரு காப்புள்ளி. வினையச்சங்களுக்கு பின்னாடி ஒரு காப்புள்ளி போடணும். வினையச்சம் இல்லைங்களா? சென்று அது மாதிரி காப்புள்ளி போடுறாங்க பாருங்க. சென்று, வந்து, நின்று இந்த மாதிரி என்ன, இது மாதிரி ஒரு வினையச்சத்துக்கு பின்னாடி ஒரு காற்புள்ளி போடணும். அதே மாதிரி மேற்கோர் குறிகளுக்கு முன்னாடி ஒரு கால்புள்ளி. இல்லை மேற்கோள் இந்த பாருங்க, குழந்தை நிலாவை பார்த்து நிலா ஒரு நிலா ஓடிவான்றது, இது ஒரு காப்புள்ளி. இல்லை இந்த மாதிரி எங்கெங்க காற்புள்ளி வைக்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அரைப்புள்ளியை பயன்படுத்தணுங்க. ஒரே எழுவாயின்னு என்ன சார்? பல வாக்கியங்கள்லாம் என்ன சார்? ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கரிகாலன் கனக விஜயருடன் போரிட்டான். இப்படி 2 வார்த்தையா எழுத வேண்டியதை என்ன பண்ணிருக்கிறாங்க? கரிகாலன் அப்படின்னு ஒரே ஒரு எழுவாயை முன்னாடி வச்சுக்கிட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான், 2 வார்த்தை. ஸோ 2 வாக்கியத்துக்கு ஒரே ஒரு எழுவாய். புரியுதுங்களா? எழுவாய்னா என்னங்க? ஒரு பேருங்க. ஒரு எழுவாய்னா ஒரு பேர் இருக்கணும். ஸோ கரிகாலன் தான் ஒரு பேர், ஒரு எழுவாய், பல வாக்கியம். கங்கை வரை கடந்து சென்றான். இப்போ நீங்க போறீங்கன்னா உங்க பேர் என்ன சொல்லலாம்? ராமன் ஸ்கூலுக்கு சென்றான், பாடம் படித்தான். இல்லைங்களா? அப்போ அங்க ஒரு அரைப்புள்ளி வைக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துலையும் என்ன பண்ணணும்? நீங்க அரைப்புள்ளி வைக்கணும். நல்லவன் வாழ்வான் அப்படி, தீயவன் தாழ்வான். ஸோ 2 ஒரு எதிர்மறை கருத்துக்கள். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் முக்கால் புள்ளி. ஒரு தொகை சொல்லை விரித்து கூறும்போது முக்கால் புள்ளி வைக்கணும். பாருங்களேன், முத்தமிழ் இயலிசை நாடகம் சொல்றாங்களா? அந்த இடத்துல என்ன பண்றாங்க பாருங்க, முத்தமிழுக்கு முன்னாடி ஒரு முக்காப்புள்ளி வைக்கிறாங்க பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் முக்காப்புள்ளி.
ஓகேங்களா. முக்காப்புள்ளி இப்படி வைக்கிறாங்க பாருங்க, நல்லா பார்த்துங்க. முக்காப்புள்ளி இப்படி தான் வைக்கணும் ஓகேங்களா. முத்தமிழ் ஐந்திணை, ஸோ ஐந்திணைன்னு சொல்லிட்டு ஒரு முக்காப்புள்ளி வைக்கணும். அடுத்து முற்றுப்புள்ளி, ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சுன்னா முற்றுப்புள்ளி, அவ்வளோதான் ஓகேங்களா. பாருங்க, திருனா திரு வி கா, திருவாரூர் விருத்தாச்சலம் மானா கல்யாண சுந்தரம். ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒரு பேருடைய தலைப்பை எழுதுறப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாங்க, வினாக்குறி. வினாக்குறி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதை வினாக்குறின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வியப்புக்குறி. வியப்புக்குறிங்கிறது உணர்ச்சியை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரி என்னது உணர்ச்சியை வெளிப்படுற இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வியப்புக்குறியை பயன்படுத்தலாம். தமிழின் இனிமைதான் என்ன, வியப்புக்குறி. பாம்பு பாம்பு, ஒரு ஆச்சரியம் ஆச்சரியம், அச்சம் அச்சம், ஒரு பயத்திலையும் நான் வியப்புக்குறியை பயன்படுத்துறாங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே, ஒரு அவலம். இந்த மாதிரி 3 இடத்துல என்ன பண்றாங்க, வியப்புக்குறியை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒற்றை மேல்குறி, இல்லையா, ஒரு தனி சொல்லை எழுத்தை விளக்கி காட்டும் போது நம்ம ஒற்றை மேல்குறி யூஸ் பண்ணலாம். நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம், அவன் நல்ல மாணவன், இந்த மாதிரி என்னது சொல்றது, ஒரு ஒரு தனிச்சொல்லையோ ஒரு எழுத்தையோ சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, இரட்டை மேல்குறி. இரட்டை மேல்குறி எப்படி சாதிக்கிறது, ஒரு செயலுடைய அடியையோ பொன்மொழியையோ சொல்றப்ப இரட்டை மேல்குறி யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்றார், இரட்டை குறி யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, எந்தெந்த இடத்துல நிறுத்த குறி வைக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பூக்கள் நிறைந்த இடம் சோலை, இல்லை இதுக்கு என்ன இடத்துல குறி வரும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வாங்க, பாருங்க, பின்வரும் பத்தியில் உரிய இடங்களை நிறுத்தற் குறிகளை இடுக. இது நமக்கு என்னது, இதை படிச்சு பார்த்து நம்ம அங்கங்க குறி வைக்கணும். ஓகேலா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வாங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மொழியோடு விளையாடு. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் நமக்கு தெரியுமே, ஆலங்குடி சோமுவோட ஊர் எது, சிவகங்கை. கேடில் வெளிச்செல்வம்னா கல்வி. குமர குருபர் எழுதிய நூல்களை ஒன்று கேட்குறாங்க, கைலை கிளம்பம் கந்தர் கலிவன்பா நிறைய எழுதியிருக்காரு. ஓகேங்களா. கள்ளன் என்னும் சொல்லின் பொருள் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். கள்ளன் என்னும் சொல்லின் பொருள் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல, ஏட்டுக்கல்வியுடன் டேஸும் பயில வேண்டும், இதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏட்டுக்கல்வி என்ன பயில வேண்டும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து திருவிக்கா எழுதிய நூல் மண்ணின் மனித வாழ்க்கை, பெண்ணின் பெருமையும், காந்தியடிகளும், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. இல்லையா. மாப்பழம் என்பது என்ன விகாரம், மாவையும் பழத்தையும் சேர்த்தா மாம்பழம். இல்லையா. இம்முன்ற ஒரு வார்த்தை புதுசாக உருவாகும், தோன்றல். மொத்தம் 3 வகையான புணர்ச்சி இருக்குது, தோன்றல், திரிதல், என்னது கெடுதல். இல்லையா, நம்ம இலக்கணம் பார்த்தா தெரியும். அடுத்தவங்க, பங்க்சுவேஷன்னா நிறுத்தல் குறிங்க. ஆர்னமெண்ட் என்பது அணிகலன், டேலண்ட்னா திறமை, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, அவேர்னஸ் என்பது விழிப்புணர்வு, ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்துவாங்க, அடுத்து பார்க்கக்கூடியது 5வது இயலுங்க, குழலினிது யாழினிது. இந்த படத்துல ஃபுல்லா உங்களுக்கு என்னதான் இருக்கும், இசைக்கருவிகளை பத்தி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. பாருங்க, திருக்கேதாரம், சுந்தரர் பாடிட்டாருங்க. திருக்கேதாரம் நமக்கு தெரியும் இல்லையா, முதல் மூவர் இல்ல நாயன்மார்கள்ல இருக்கக்கூடியவர் சுந்தரர். மாணிக்க வாசகர்லாம் வருவாங்கல்ல, திருஞான சம்பந்தம் அப்பர், திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர், அது சுந்தரருங்க. அவர் எழுதியிருக்கார் திருக்கேதாரம் சுந்தரர். சொல்லும் பொருளும். பண் நூல் சொல்லின. இசை கனகச்சுனை என்பது பொன் வண்ண நீர்நிலை. மத வேளங்கள், மத வேளங்கள்னா மத யானைகள், வேளம் என்பது யானையை குறிக்கும். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை, பலவை என்பது முதிர்ந்த மூங்கில். ஓகேங்களா. நெக்ஸ்ட், காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன, என்ன கரும்பை தின்றன, வேளங்கள்னா கரும்பை தின்னோம், வேளங்கள்னா யானை. இல்லை, வேளங்கள்னா என்ன சார், யானை. அடுத்து பாங்க, கனகச்சுனை, இதுக்கு என்ன அர்த்தம் படித்தோம், இப்பதான் படித்தோம், கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். கனகச்சுனை அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பதான் படித்தோம். இதை பிரித்தெழுதினால் கனகம் கூட்டல் சுனைங்க, முளவு கூட்டல் அதிர, சேர்த்தெழுத முளவுதிர. அடுத்து வாங்க, பாடறிந்து ஒழுகுதல். என்ன சார் பாடறிந்து ஒழுகுதல், இது வந்து கலித்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டுங்க. இது வந்து அடிக்கடி நமக்கு கேள்வியில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. கலித்தொகையில் அருமையான பாட்டு. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுது, போற்றுதல் என்பது புணர்ந்துரை பிரியாமை. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இல்லைங்களா. சொல்லும் பொருள் வந்துருங்க. அளந்தவர், அளந்தவர்னா வறியவருங்க. செராமைனா வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். போற்றார்னா பகைவர், போற்றார்னா பகைவர். ஓகேங்களா. பகைவர் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன, போற்றார் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட், கிளை. கிளை என்பது என்னங்க, உறவினருங்க. கிளை என்பது இந்த உறவினரை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட், பேதையார், பேதையார்னா அறிவற்றவர். மறாமைனா மறவாமை. பொறை என்பது பொறுமைங்க. பொறைனா என்னது, பொறுமை, பொறுமையை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட், கலித்தொகை என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று. கலிப்பா நமக்கு தெரியும், 150 பாடல் இருக்குது. இல்லையா, இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்துருங்க, புக் பேக்கு. பசியால் வாடும் டேஸுக்கு நம்ம உணவளித்த நமது கடமை. அளந்தவருக்கு, அளந்தவருக்கு என்னங்க அர்த்தம், இப்பதான் படிச்சோம், கமெண்ட்ல சொல்லுங்க. பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்த நமது கடமை என்ன அர்த்தம், கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மை இகழ்ந்தவரை பொறுமை காத்தல் வேண்டும். இல்லை, நம்மை என்னது இகழ்ந்தவரை பொறுமை காத்த வேண்டும். மறைப்பொருளை காத்தல்னா நிறைங்க. மறைப்பொருளை காத்தல் என்னங்க அர்த்தம், நிறை. இல்லை, மறைப்பொருளை காத்தல் ஒருத்தவங்க சொன்னதை நம்ம என்ன பண்ணிக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பாடறிந்து, பிரித்தால் பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது, சேர்த்தால் முறை எனப்படுவது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நாட்டுப்புற கைவினை கிளைகள்.
இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 8லேயே கவர் ஆகுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அகழ்வாராய்ச்சி இல்லை நாட்டுப்புற கைவினை கலைகள், பானை வணையிறது அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுங்க. அந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான் இதுவும். இல்லை வாட்ச் வச்சுக்கோங்க. ஆனால் பாயிண்ட்லாம் பெருசாக இருக்காது இதில். இல்லை மிஞ்சி போனால் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, படிச்சுங்க. நெக்ஸ்ட், பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை என்ன? பனை ஓலைகள் தான். பனை ஓலைகளில் தான் எழுதி வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. அடுத்து, பானை டேஸ் சிறந்த கலையாகும். பானை வணைதல் என்பது ஒரு சிறந்த கலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட், மட்டுமல்ல. மட்டுமல்ல என்பதை பிரித்தால் மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் சேர்த்து எழுதினால் கயிற்று கட்டில் தாங்க ஆன்சர். ஆன்சர் என்னது? கயிற்று கட்டில். அடுத்து வாங்க, தமிழர் இசைக்கருவிகள். அடாடாடாடா, அற்புதமான ஒரு பாடுங்க. யூனிட் 8ல சூப்பராக கவர் ஆகும். எல்லா இசைக்கருவிகளையும் பற்றி படிச்சுக்கணும். குழலினிது யாழினிது என்பார் மழலை சொல் கேளாதர் என்பார் திருவள்ளுவர். அதே மாதிரி ஏழிசையில் நரம்பின் ஓசை அப்படிங்கிறது என்னது? திருப்பதிகம் சொல்லும். இந்த மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் என்னென்ன இன்னொரு பேர் இருக்குது அப்படின்றத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதேமாதிரி தோல் கருவி என்ன, நரம்பு கருவி என்ன, காற்று கருவி என்ன, இல்லா இதெல்லாம் என்னென்னன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இசைக்கருவியெல்லாம் கேட்பாங்க. அடுத்து இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சா. இயற்கை கருவிங்கிறது சங்கு, இயற்கை கருவி சங்குன்னு சொல்லுவாங்க. பாணிங்கிறது திமிழை பாணி. முதல் கருவிங்கிறது மத்தளம் சொல்லக்கூடியது. சேமக்களம் சேகண்டி. போர் துணை கருவிங்கிறது முரசு. பஞ்சமகா சப்தம்ன்றது குடமேளா. சங்கநாதம் சங்கு. மத்து என்பது ஓசையை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓரமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட், இலக்கணம். தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர். தொகைநிலைத்தொடர் மொத்தம் 6 வகைப்படுங்க. தொகாநிலைத்தொடர் மொத்தம் 9 வகைப்படும். ஓகேங்களா, அது என்னென்ன வகைங்கிறத நம்ம இலக்கணம் படிக்கிறப்ப தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, வந்துருங்க புக் பேக். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது என்ன? வேற்றுமை தொகை. அதான் ஆன்சர். செம்மரம் என்பதை எப்படி பிரிக்கலாங்க? செம்மை கூட்டல் மரம்னு பிரிக்கலாம் இல்லையா? அப்பனா இது ஒரு பண்பு தொகை. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, கண்ணாவா. கண்ணாவாங்கிறது என்னது? ஒரு விழி. அழைப்புல சொல்றாங்க இல்லையா, ஒரு விழித்தொடர். அடுத்து பாருங்க, பேரச் தொடர். எப்படி? எழுதிய பாடல்னு வருதா? ஸோ ஒரு வார்த்தைக்கு அப்புறமா ஒரு பேர் வந்துச்சுன்னா அது பேர் தொடர். பாடல் இந்த மாதிரி ஒரு அர்த்தம், ஒரு பேர் மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும். அது வந்து என்னது? ஒரு பெயர் எச்சம். எச்சமாக வந்து பெயரை கொண்டு முடியுது, பெயரச்ச தொடர். அடுத்து வினை எச்சம். ஸோ எச்சமாக வந்து வினையை கொண்டு முடியணும். அது மாதிரிங்க, பாடி முடித்தான், முடித்தான், செஞ்சான், வந்தான், போனேன், அதெல்லாம் என்னது? ஒரு செயலை குறித்தால் வினையச்ச தொடர். வினை முற்று தொடர்னா முடிச்சிருக்கணுமே, இல்லை ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும், அதான் வினை முற்று. இங்கே பாருங்களேன், வென்றான் சோழன், இப்போ ஜெயிச்சு முடிச்சுட்டேன் அவன், ஸோ முடிஞ்சிருச்சு அந்த வினை, அதான் வினை முற்று. அடுத்து எழுவாய் தொடர். ஒரு எழுவாய் பேரை கொண்டு ஆரம்பிக்கணும். கார்குழலி படித்தால் ஒரு எழுவாய் தொடர். அடுத்து வெளித்தொடர். வெளித்தொடர்னா ஒரு அழைப்பு ரீதியாக இருக்கணும், அது அழைக்கணும் இல்லையா? புலவரே, மன்னனே, அவனே, வாங்களே அப்படின்னு புகழ்றது, ஒரு அழைப்பு ரீதியாக இருக்கிறது, ஏன்னா வெளித்தொடர். அடுத்து வாங்க, மொழியை ஆழ்வோம். கோடிட்டிடங்களில் பொருத்தமான சொல்லுருபை கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சிலபஸ்க்கு. இது எல்லாமே உங்களுக்கு இணைப்பு சொல்ல வருங்க. இதெல்லாம் இணைப்பு சொல்ல வரும், நல்லா பார்த்துக்கணும். இங்கே பாருங்க, இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். எதற்கு ஆயத்தமானால்? பொருட்டு ஆயத்தமானால். அருவி மலையிலிருந்து விழுந்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? ஆச்சரியக்குறி போடுறாங்க. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்றுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இசைக்கருவிகளுடைய பெயர்களை அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. அகரவரிசைப்படுத்துறதுன்னா இதுல வந்து என்ன பண்ணணும்? நம்ம அகரவரிசைப்படுத்தி பார்க்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், இணைச்சொற்கள். இணைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இடம்பெறுது? மொத்தம் 3 வகையான இணைச்சொற்கள் இருக்குது. நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு வலுவூட்டுவதே இணைச்சொற்கள் தான். தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தலாமா? பாத்தீங்களா? ஸோ பாராட்டி சீராட்டி, அதான் அங்கே இணைச்சொற்கள். ஸோ பாருங்க, என்னென்ன இணைன்னு பாருங்க. நேரிணைனா ஒரே மாதிரி வார்த்தை இருக்கணும். இங்க பாருங்களேன், பேரும் புகழும் நேரிணை. அதே மாதிரி இரவு பகல், உயர்வு தாழ்வு, சிறுசு பெருசு, இதெல்லாமே என்னதான் உங்களுக்கு எதிரிணை தான், எதிர் வார்த்தை. ஒரு பொருளுடைய செறிவை பச்சை பசேல், வெள்ளை வெளையர், கண்ணங்கனேர், அதெல்லாமே என்னதான் உங்களுக்கு செறிவு, ஒரு அடர்த்தியை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்துருங்க, இங்க பாருங்க, சான்றோர் எனப்படுபவர். டேஸ்ல சிறந்து விளந்தவங்க. கல்வி கேள்வியில் சிறந்து விளந்தவர்கள். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. மேடு பள்ளம். அப்ப இது என்ன சொல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேடு பள்ளம் சொல்றாங்க, இது என்ன சொல்? இணைச்சொல், என்ன இணைச்சொல் இது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. இசைக்கலைஞர்கள் என்ன பண்ணாங்க? டிராஸ் வேண்டியவர்கள், போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். அடுத்து, தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை, ஈடு இணை இல்லை, இது என்ன இணைச்சொல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், திருவிழாவில் யானை எப்படி வந்தது? ஆடி அசைந்து வந்ததாமா. அடுத்து வாங்க, இங்க பாருங்க, முதல் கல்வி என பெயர் பெற்றது. இப்பதான் படிச்சோம், மத்தளம். யாழிலிருந்து உருவானதான் என்னது? வீணை. இயற்கை கருவி சங்கு. விலங்குடைய உறுப்பை கொண்டு உருவான ஒரு கருவி கொம்பு. அடுத்து, வட்டமான மனிது சேகண்டியை சொல்லுவாங்க. 5 வாய் கொண்டது என்னது? குடமுலாவை சொல்லுவாங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடுவங்க பேர் நாங்க பாணருங்க. பாணர் தான் அப்படி சொல்லுவாங்க.
19 நரம்பை கொண்டது என்ன யாழ்? மகரயாழ். நமக்கு தெரியும். பேரியாழ், செங்கோட்டியாழ், சக்கோடையாழ், மகரயாழ், பேரியாழ், விளரியாழ், இந்த மாதிரி நிறைய 1000 நரம்புகளை கொண்ட வரைக்கும் யாழ் இருக்குது. பாருங்க, ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவதற்கு பேர் ஜால்ரா. சிறிய வகை உடுக்கைக்கு பேர் குடுகுடு, குடுகுடுப்பையா சொல்லுவாங்க. அடுத்து வாங்க, பறை ஒரு தோல் கருவி. பறை என்பது ஒரு தோல் கருவி. ஓகேங்களா? மூங்கிலால் செய்யப்படக்கூடிய காற்றுக்கருவிக்கு பேர் என்னது? தோல் கருவி தான். வீணையில் இருக்கக்கூடிய நரம்புகளோட எண்ணிக்கை எத்தனை? 7. திருமணத்தின் போது கொட்டக்கூடிய முரசு மணமுரசுங்க. என்ன முரசு? மணமுரசு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்துவாங்க, கிராஃப்ட்ஸ். கிராஃப்ட்ஸ் என்பது கைவினை பொருட்களை சொல்லக்கூடியது. ஃப்ளூட் என்பது புல்லாங்குழல். ட்ரம் என்பது முரசு. கூடை முடைதல் என்பது பாஸ்கெட்ரி. இல்ல, நெக்ஸ்ட் நைட்டிங்னா பின்னுதல். ஹார்ன் என்பது கொம்பு. ஆர்டிஷியன். ஆர்டிஷியனா கைவினைஞருங்க. ரிட்டு. ரிட் என்பது என்னது? சடங்கு. ஓகேங்களா? ரிட் என்பது என்னது? சடங்கு. ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த ரிட்டுக்கு என்னங்க அர்த்தம்? இந்த ரிட் என்பதற்கு என்ன அர்த்தம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த ரிட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வாங்க, திருக்குறள். எல்லா திருக்குறள் நல்லா வாட்சி வச்சுக்கணும். வந்துருங்க. அரசரை எது காப்பாற்றும்? அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சியை காப்பாற்றும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இறைகாக்கும் வையகமெல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துருங்க, சொல்வளம் நல்ல பண்பு உடையவர்கள் தான் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். இல்ல, பேசக்கூடிய அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது என்பதை பிரித்தால் கண் கூட்டல் ஓடாது. அடுத்து வந்துருங்க, கசடர என்பதை பிரித்தால் கசடு கூட்டலற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்தால் என்றாய்ந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் 6வது ஏழுங்க. 6வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரம், வணிகம் சம்பந்தமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாடம் பாருங்க, வளம் பெருக. வளம் பெருக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தகடூர் யாத்திரை அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த இது ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியாது. வந்துருங்க, தகடூர் யாத்திரை. வந்துருங்க. வாரி என்பது வருவாய். எஞ்சாமைனா குறைவின்றி. எஞ்சாமை என்பது குறைவின்றி. அப்ப இதோட எதிர்ச்சொல் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. எதிர்ச்சொல் என்ன? அடுத்து வந்துருங்க, முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. வைகுக அப்படின்னா தங்குக. ஓதை என்பது ஓசை. வெறி அப்படின்னா அஞ்சி. யானர் என்பது புது உருவாய். நெக்ஸ்ட் பாருங்க, தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகியது. வாரி. வாரினா என்ன அர்த்தம்? இப்பதான் படிச்சோம். கமெண்ட்ல சொல்லுங்க. வாரி என்பது என்ன அர்த்தம்? அக்களத்து என்பதை பிரித்தால் ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுதினால் கதிரீன. அடுத்து பாருங்க, மலைச்சோறு. இது ஒரு நாட்டுப்புற பாட்டுங்க. இல்ல, மலைச்சோற்று வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரன் எழுதியிருப்பார். கனத்த மலை என்பதன் பொருள் பெருமலை, பெரிய மலைங்க. வாசல் எல்லாம் என்பதை பிரித்தால் வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்பதை பிரித்தெழுதினால் பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதை சேர்த்து எழுதினால் கால் இறங்கி. ஓகேங்களா? வந்துருங்க, கொங்கு நாட்டு வணிகம். கொங்கு நாட்டு வணிகம்லாம் ரொம்ப முக்கியமான பாடம். தமிழர்களுடைய வணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடம். இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சு வைத்துக் கொள்ளணும். ஓகேங்களா? பாருங்க, வன்புகர் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பது தொல்காப்பியம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி என்னென்ன நூல் என்னென்ன சொல்லுதுன்றதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சிறப்பெல்லாம் சொல்றாங்க பாருங்க. தூத்துக்குடினா முத்துநகரம், சிவகாசி குட்டிச்சப்பானு, மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபகற்பம், எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து வந்துருங்க, பாருங்க, வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற குறிப்பிட்ட நூல் இப்பதான் படிச்சோம். தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் என்னங்க? வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் என்னது? வஞ்சி. இல்ல, அப்ப சோழர்களின் தலைநகரம் என்னங்க? பாண்டியர்களின் தலைநகரம் என்னங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சோழர்களின் தலைநகரம் என்ன? பாண்டியர்களின் தலைநகரம் என்ன? உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. நான் சொல்லணும் தெரிய இது கிடையாது, நீங்களே சொல்லலாம். இல்ல, கமெண்ட்ல சொல்லுங்க. பழங்காலத்தில் விலையை கணக்கிட எதை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டா நெல். நெல்லை வச்சு தான் கணக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஆண் பொருணை என்பது அமராவதிங்க. இல்ல, தன் பொருணை இருக்குல்ல, அதே மாதிரி ஆண் பொருணை. ஆண் பொருணைங்கிறது என்னது? அமராவதி. நெக்ஸ்ட், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாவட்டம், நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். எத்தனை சொல்லுவாங்க? பம்பு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பம்பு சிட்டி. மாவரைக்கும் இயந்திரம்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட், மாங்கனி நகரம் எதுங்க? சேலம். மாங்கா நகரம், எஃகு நகரம் சொல்லுவாங்க சேலத்தை. சுங்குடி சேலுக்கு பெயர் பெற்றது திண்டுக்கல் சின்னாலவட்டிங்க. திண்டுக்கல் சின்னாலவட்டி. சேரர்களின் தலைநகரம், சேரர்களின் நாடு குடநாடு. தலைநகரம் வஞ்சி. பின்னலாடை நகரம் திருப்பூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாலம் உடன் வரும். பழந்தமிழருடைய நெசவு தொழிலை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்துல. ஓகேங்களா? சார் இருக்காது. கன்னிவாடி சிங்கராயன், ஸ்ரீரங்கராயன், சிவக்குமார் எழுதியிருப்பாரு. புணர்ச்சிங்க. புணர்ச்சி ரொம்ப இலக்கணம் தாங்க ரொம்ப முக்கியம். புணர்ச்சினா உங்களுக்கு இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி நின்று இருக்கும். இல்லை, இயல்பு புணர்ச்சினா எந்த மாற்றமும் இருக்காம இயல்பா சேர்ந்துக்கிறோம். 2 வார்த்தை தாய் கூட்டல் மொழி சேர்த்தீங்கன்னா தாய்மொழின்னு வந்துடும். இதுவே விகார புணர்ச்சினா ஒரு வார்த்தை மாறும். இல்லை, மாறும், இல்லாட்டி அழியும், இல்லாட்டி வேற ஒரு வார்த்தை வரும். இல்லையா? தோன்றல், திரிதல், கெடுதல். பாருங்க, தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இத்துன்னு ஒரு வார்த்தை புதுசா வந்திருக்கா, அவ்வளவுதான். வில் கூட்டல் கொடி, விற்கொடி. இல்லுங்கிறது இர்ரா மாறி இருக்கா, அப்ப இது வந்து என்னது? திரிதல். அடுத்து பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இம்முன்ற ஒரு வார்த்தையவே காண மறைஞ்சு போச்சு, அப்ப என்னது? இது கெடுதல். 3 வகையான புணர்ச்சி தான். என்ன புணர்ச்சி? உங்களுக்கு விகார புணர்ச்சி. அடுத்து வந்துருங்க,
விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை என்பதை என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. ஏன்னா உங்களுக்கு பால் கூட்டல் ஆடை சேர்த்தா பாலாடை. ஒரு வார்த்தை மாறல, புதுசாக ஒரு வார்த்தை வரல, இன்னும் அழிஞ்சு போல. ஸோ இது என்னது? இயல்பு புணர்ச்சி. மட்பாண்டம் என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. மண் கூட்டல் பாண்டம் தான் மட்பாண்டம். ஸோ மண் இன்னுங்கிற என்ன இட்டா மாதிரி, அப்போ என்னது? ஒரு திரிதல். அடுத்து மரவேர் என்பதை பிரிச்சோம்னா மரம் கூட்டல் வேர். அப்போ இம்முங்கிற வார்த்தை உங்களுக்கு என்னது? அழிஞ்சுதான் மரவேர் வந்திருக்கு. ஸோ அழிஞ்சு போச்சுன்னா என்னது? கெடுதல். மணிமுடி இது ஒரு இயல்பு புணர்ச்சி. மணி கூட்டல் முடி சேர்த்தோம்னா மணிமுடி. கடை தெரு, கடை கூட்டல் தெரு, இத்துன்ற வார்த்தை புதுசா வந்திருக்கு. தோன்றல். அவ்வளவுதாங்க. அடுத்து வாங்க. மரபு தொடர்கள். மரபு தொடர்கள் ரொம்ப முக்கியங்க. நமக்கு ஓமை தொடர்கள், மரபு தொடர்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்குமா. இதுதான் மரபு தொடர். கொடிகட்டி பறத்தலாம் என்னங்க அர்த்தம்? புகழ்பெற்று இருக்கும்னு அர்த்தம். அவசர கொடுக்கைனா எண்ணி செயல்படாமைன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இதான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். எடுத்து பாருங்க. ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலமாக இருப்பதுன்னு அர்த்தம். கல்லில் நார் உரித்தல்னா இயலாத ஒரு செயல். கம்பி நெட்டுதல்னா விரைந்து வெளியேறுவது. அடுத்து பாருங்க, காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனா இருக்காதுங்க, அதான் காணல் நீர். கண்ணை மூடிக்கொண்டுன்னு என்ன அர்த்தம்? ஆராய்ந்து பார்க்காம என்ன சொன்னாலும் நம்புறது இல்லையா? இதான் அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, வாழையடி வாழையாகன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழையடி வாழையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழையடி வாழையான தொன்று தொட்டு இருக்கக்கூடியது. முதலை கண்ணீர்னா என்னங்க அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். முதலை கண்ணீர் என்ன அர்த்தம்? எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னங்க அர்த்தம்? அதாவது எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னது? சுயமாக சிந்திக்காம யார் சொன்னாலும் என்ன பண்ணிக்கிறது தான் எடுக்க. அப்ப முதலை கண்ணீர்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், சிவகாசி பட்டாசுங்க, திருப்பாச்சி அறிவாளுங்க, திருநெல்வேலி அல்வா, கோயில்பட்டி கடலை மிட்டாயி, மதுரை சுங்குடி சேலை, பன்ருட்டி பலாப்பழம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மணப்பாறை முறுக்கு ஞாபகம் வச்சுங்க, காஞ்சிபுரம் பட்டு, சேலம் மாம்பழம், பழனி பஞ்சாமிர்தம், தூத்துக்குடி உப்பு, சீவிலிபுத்தூர் பால்கோவா, திண்டுக்கல் பூட்டு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், த்ரெட் என்பது நூல், லூம் என்பது தறி, டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை, டேனிங் என்பது தோல் பதண்டுதல், ஸ்டிச்னா தையல், ஃபேக்டரி என்பது ஆலை, டையிங்னா சாயம் ஏற்றுதல், அதேமாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் என்பது ஆயத்த ஆடையை சொல்லக்கூடியது. அவ்வளோதான் நண்பர்களே, அரசு பணியாளர்களே, எவ்வளோதான். ஸோ 8வதுல நம்ம செகண்ட் டேர்மும் முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இன்னும் 3 இயல் தான் இருக்குது. அந்த இயலை முடிச்சோம்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு 8th ஃபுல்லாக முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே பார்ப்போங்க. நானும் இப்படி தான் சொல்கிறேன் ஒரு வட்டமும். ஆனால் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நேரம் தாங்க. நேரமின்மையால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சீக்கிரம் முடிக்க முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக நம்ம முடிச்சு கொடுத்துருவாங்க. கால் ஃபோர் கூட என்ன பண்ணிடலாம்? நம்ம கண்டிப்பாக 10 வரைக்கும் என்ன பண்ணிடலாம்? நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். இலக்கணத்தையும் ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சு என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.